ஸ்டார்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. பின்னாடி டயத்த வேஸ்ட் பண்றேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட்ங்கிறது நம்ம இப்பதான் ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறேன், புதுசா பழகணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு பேர் தான் ஜஸ்ட் ஸ்டார்ட். அப்படின்றப்ப நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கணும் இல்லை அதுல நம்ம மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறோம்னா நம்ம குழந்தைய அதை கத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ஜிம் போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரன்னிங் போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பார்த்தா ஒரு ஏதோ ஒண்ணு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி அதோட அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டன் டைம் ஆகும். அந்த டைம் ஆகுறது வரைக்கும் நீங்க இதுல என்ன கத்துக்கிட்டீங்கன்றத அப்ப நீங்க உட்கார்ந்து ப்ராசஸ் பண்ணும்போதுதான் அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அதுக்கு இடையில இன்னைக்கு உட்காந்து இல்ல நம்ம இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல இன்னும் 1 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு ஷூ இருந்தாதான் ரன்னிங் போவேன், எனக்கு நல்ல மொபைல், நல்ல கம்ப்யூட்டர், நல்ல கேமரா, நல்ல மைக்கு எல்லாமே இருந்தாதான் நான் ஒரு கண்டென்ட் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, ஆனா அந்த நாளைக்கு உங்களோட மைக்கு, கேமரா எல்லாமே இருந்தாலுமே அந்த இடத்துல கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதுல இருந்து கத்துக்கணும்ன்றத நீங்க எதுவுமே இல்லாத போது கத்துக்கிட்டாதான் அது எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு உதவும். இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலுமே அது எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம இந்த ஷூல நம்ம புதுசா ஒரு ஷூ வாங்கியிருக்கோம், இதுல எவ்வளவு தூரத்துக்கு ஃபர்ஸ்ட் வாக் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன்னிங் பண்ணணும், இதனால நம்மளுக்கு எந்த மாதிரி பண்ணா நமக்கு இன்ஜுரி வராம பண்றதுக்குலாம் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஜிம்முக்கு போனாலும் அங்க போனீங்கன்னா எடுத்தோடனே முதல் நாளே நீங்க பெரிய ஆளா ஆயிட முடியாது. அங்க போனீங்கன்னா குழந்தை மாதிரி எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, இது சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் வெளியில வர முடியுமே தவிர நம்மளால எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணா உடனே நம்ம பெருசா ஆக முடியுமான்னு கேட்டா என்னைய கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அதை கத்துக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா அதுக்கு ஏன் நம்ம கூச்சப்படுறோம்னு தான் தெரியல. இன்னைக்கு நம்ம கூச்சோம்னா நாளைக்கு நம்மள அது ஒரு நாளைக்கு அதை நம்மள ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும். இதை நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாமே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாமே, அப்ப எல்லாமே நம்மள்ட்ட இருந்துச்சு, நம்ம எதுவுமே பண்ணல. நான் ஒண்ணு சொல்றேன், உங்கள்ட்ட எல்லா எல்லா கேட்ஜெட்டும் கொடுத்தாலுமே உங்களால ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை அவனால பண்ணவே முடியாது. அது எதா இருந்தாலும் சரி. நான் இப்போ கண்டென்ட் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்றோம்னா நம்மள்ட்ட ஹை குவாலிட்டி கம்ப்யூட்டர், ஹை குவாலிட்டி கேமரா, ஹை குவாலிட்டி மைக் எல்லாமே இருந்தாலுமே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம ஏதாச்சும் கத்துக்கிட்டாதான் அதை நம்மளால யூஸ் பண்ணியே நம்மளால பண்ண முடியும். அப்ப எதுவுமே இல்லாம பண்ணி கத்துக்கிறத விட எல்லாமே இருந்து பண்ணி தோத்து போறதுக்கு எவ்வளவு மேல். அதனால நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல யாராச்சும் ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு அது ஒரு இதனால நம்ம மேல வந்துடலாம், நமக்கு பணம் வரும், சம்பாதிப்போம் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா அது வேஸ்ட். எது உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. அது எதா வேணா இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேஷனா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணா ஒருத்தரை ஹெல்ப் பண்றது கூட உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்க பண்ண முடியும். ஆனா எதா இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு பணம் வரும்ன்றத நினைச்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. நாளைக்கு அதை பணமா மாத்துறது எப்படி பாருங்க. எடுத்தோடனே நான் இன்னைக்கு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்றேன், நான் வீடியோ போடுறேன், எனக்கு காசு வரும் அப்படின்லாம் என்ன செய்யுன்னா அது வந்தாலும் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசு சொல்றதை கேட்டு உங்க மனசு சொல்ற பாதையில போனீங்கன்னாதான் உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்க முடியும். அதனால ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்க மனசு சொல்றதை கேளுங்க. உங்க மனசு ஏதாச்சும் ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, சக்சஸ் ஆகும். நீங்க எது ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பணத்துக்காக பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பாருங்க. நாளைக்கு அதை பணமா மாத்த ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணி போங்க. எது ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லபடியா வரட்டும். ஆல் தி பெஸ்ட்.